மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சியின் யோக பலன்கள் என்ன சார் சுக்கிர பயிற்சி நான் பார்க்கணுமா? உங்கள் ராசி தாங்க வச்சு எப்பொழுது பிறக்கும் என இயங்கிக் கொண்டிருக்கும் மீன ராசி அன்பர்கள். மீன ராசினால ஞாலேஜ் தாங்க. நல்ல விஷயம் எங்கே இருக்க தேடி தேடி கற்றுக்கும். உங்களுக்கு சொல்லுவேன், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் என் பையன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நல்லா படிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் படித்தா கட் ஆஃப் 185 90க்கு மேலே வந்துருங்க சார். அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது என்ன பரிகாரம் எல்லாம் கொடுத்தா நிச்சயமாக டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு, அந்த மாதிரி பண்ண முடியும். பார்ப்போம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ வேலை ரீதியாக பார்க்க வேலையில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டிய நேரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் காலகட்டத்தில் கேதுவில் இருந்த சஞ்சலங்கள் இதெல்லாம் மாறிட்டு வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது வேலையில் மிகப்பெரிய யோக பலன். அந்த யோக சனிங்கிறது தடையில்லை, அது ஒரு கமிட்மெண்ட் தான். சனி வந்தால் தான் கம்மியானத்துக்கு ஒத்துக்குவாங்க. டக்குன்னு சனி பகவான் இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிற மாதிரி. அப்போ வரன் நல்ல வரனாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ அற்புதமான கால சூழ்நிலை வந்துவிட்டோன்னா நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். பார்த்துக்கங்க. அது முக்கியமான விஷயம். ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சியின் யோக பலன்கள் என்ன சார் சுக்கிர பயிற்சி நான் பார்க்கணுமா? உங்கள் ராசி தாங்க உச்சம் பெறுது. சுக்கிர பயிற்சி சுக்கிரன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் உலகில் பல மாறுதல் நடக்கும். ஏன்னா எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்றைக்கி ஏறின நகை ரேட்டு எப்படி அது குறைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? குருங்கிறது பணத்தை கொடுக்கான ஹாப்பினஸ் இருக்காது. சுக்கிரங்கிறது பணத்தையும் கொடுக்கும், ஹாப்பினஸும் கொடுக்கும். காசு வந்தாலும் சந்தோஷம் இருக்குங்கிற மாதிரி. உங்களுக்கு இப்போ ஹாப்பினஸ் முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகணும், இந்த பணம் தட்டுப்பாடு வெளியே போகணும், மனசுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், அதாவது வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் மாறணும். திருமணத்துக்கு பேச்சுவார்த்தைகள் போய் பல பேருக்கு தொந்தரவு ஏற்பட்டதும் பார்த்துட்டோம். எங்கள் வீடு இடம் திடீர்னு பராமரிப்பு செலவு வந்துருச்சு. என்னங்க இந்த நேரத்தில் வந்திருக்கு, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுவானா, காலேஜ் சேர்த்துவானா அப்படிங்கிறது, ஹெல்த்தை பார்க்குறதா, இது மாதிரி பல இருக்க ஒரு சுப காரியகட்டம் வருதுங்க. அது சுக்கிரன் 8ஆம் அதிபதி. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள். ஒரு சின்ன ஒரு லாட்ரி சீட் யோகம் இருக்குது. பட் நான் அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் மற்றவங்களை தவறாக கைட் பண்ணக்கூடாதுன்னு வேறு இருக்குது, நான் பேசுவோம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என இயங்கிக் கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்கள். மீனராசினால ஞாலேஜ் தாங்க. நல்ல விஷயம் எங்கே இருக்க தேடி தேடி கற்றுக்கும். இவங்களுக்கு சொல்லுவேன், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டும்போம். ஏன்னா இவங்க இந்த மீனராசிங்கிறது தேவகுரு, குரு பகவான். உச்சம் பெறுறது அசுரகுரு, சுக்கிர பகவான். அப்போ நல்ல விஷயம் எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுற ராசி. ஆனால் நல்லதாக இருக்கும். தேடி தேடி கற்றுக்கிறது, ஆன்மீகம் சிந்தனையும் உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு தனித்த கொள்கை உடையவங்க. ஒரு சில விஷயம் இது தாங்க, அதே இவங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ராசி. சொந்த பந்தம் உறவுகளுக்காக ஏங்குற ராசிங்க. ஒரு சிலது இவன் தன் வாழ்க்கை நிறைய ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முக்கியமான 45 வயசு நேரத்தில் சொந்த பந்தம் குழந்தைகளுக்காக ஒரு விஷயத்தை விட்டு கொடுப்பாங்க. சரி இருக்கட்டும், நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம குழந்தைக்காக. அப்போ ஆனால் இந்த ராசி அதுக்கப்புறம் மீண்டும் வரும் பாருங்கள், அதாங்க சிறப்பு. பல இன்னல்களுக்கு பின்னும் இவங்களுக்கு வாழ்க்கை மின்னலாக மாறும். அதுதான் பேச்சு. இப்போ வரான் பாருங்கள் விஷயத்தை. உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சனி பகவானாக இருந்து 12ஆம் அதிபதியாக இருப்பதால் லாபங்கள் கணிசமாக உயர்கின்ற காலகட்டங்கள். இப்போ அந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறத விட சுக்கிர பகவான் இருக்கிறதுனால இனிமையான சூழ்நிலைகள் வருகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா உழைக்காத வருமானம் ஒரு சிலது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுசரணையாக இருக்கின்றன. சார் பூர்வீக சொத்துல எங்களுக்கு கிடைக்குமா, ரொம்ப இதாக இருக்கே. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதில் ஒரு 2 விஷயம் நடக்கும் பாருங்கள். பெண்ணாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு பூர்வீக சொத்து வருமா, ஏன்னா செய்முறையும் செய்யலை, நகையும் கொடுக்கலாம், பணமும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கையெழுத்து மட்டும் கேட்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு கையெழுத்தோ இல்லை போட்டாலும் பணம் இல்லை சொத்து ஏதோ ஒன்று கிடைக்க வழிவகை உண்டு. இதில் ஆண் வர்க்கத்தில் அப்படியே வரும், சார் நாங்கள் செய்முறையெல்லாம் செஞ்சுட்டோம், ஆனால் இப்போ திருப்பியும் சொத்துன்னு கேட்குறாங்க, அம்மா அப்பாவும் நாங்கள் தான் கவனித்தோம், எல்லாருமே நாங்கள் பார்த்துக்கிட்டோம் சார். இப்படி இருந்தவங்களுக்கு விடிவு காலமாக இறைவனாக பார்த்து ஒரு நல்லது கொடுப்பார். உங்களுக்கு அடைய வேண்டியதை இறைவன் சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நிச்சயமாக பிரித்து கொடுத்துருவார். ஒன்றும் பயப்படுது. அப்போ அதுக்கு துணையாக இவங்க இருக்காங்க. இப்போ குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது மாணவர்கள் கல்வி நிலையை ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. அந்த மாணவர்களுக்கு கல்வியில் இந்த குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை இந்த ராசி இருக்கிற மாணவர்களாக இருக்கலாம். படிப்பு ரைட்டாக படிக்கிறாங்களா, அவங்களுக்கு சேமிப்பு பண்ணுறது என்னது, சொத்து வாங்கி வைக்கலாமா, இடம் வாங்கி வைக்கலாமா. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் குடும்பம் விருத்தி ஆகும் சார். உங்களுக்கு அலைச்சல் இருக்குது, அங்கே இங்கேன்னு போயிட்டு வருவீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. குழந்தைகளுக்காக படிப்பு ரீதியாக அவ்வளோ டெவலப். இப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் அனுப்ப வேண்டி வரும்.
இப்போ காலேஜ் என்ன சேர்த்தலாம், இன்ஜினியரிங்கா இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்த்தலாமா, பிஏ ட்ரிபிள்இயா பிபிஏவா இல்லை டாக்டர் சீட் சேர்த்தலாமா, இதோட முக்கியமாக இப்போ வந்துச்சு மேனேஜ்மெண்ட்டுக்கு பணம் கட்டட்டுமா வேண்டாமா, காலேஜ் நல்ல காலேஜ் கொடுக்குறேங்கிறாங்க, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கோட்டாக்குள்ளே வரலாமா, இதுதானே போயிட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு சிலருக்குலாம் என் பையன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நல்லா படிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் படித்தா கட் ஆஃப் 185 90க்கு மேலே வந்துருங்க சார். அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது என்ன பரிகாரம் எல்லாம் கொடுத்தா நிச்சயமாக டெவலப் ஆக வாய்ப்பு உண்டு, அந்த மாதிரி பண்ண முடியும். பார்ப்போம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ வேலை ரீதியாக பார்க்க வேலையில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டிய நேரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் காலகட்டத்தில் கேதுவில் இருந்த சஞ்சலங்கள் இதெல்லாம் மாறிட்டு வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது வேலையில் மிகப்பெரிய யோக பலன் வருது. அந்த யோகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை நாளாக இல்லை நீங்கள் பண்ணது சரியில்லைன்னு சொன்னவங்களே இப்போ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டேஜ் வருது. இப்போ வேலையில் தான் அதிக கவனம் செலுத்தணும். வேலை மாறுதலாமா இல்லையா, வேலையை விட்டுடலாமா இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து தான் பண்ணணும். இன்றைக்கி கோச்சாரத்தில் சுக்கரங்கிறது 1 மாதம் 1.5 மாதம் தான் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்தை பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் வேறு பக்கம் வேலைக்கு அப்ளை பண்ணலாம், அது ரைட்டு. ஆனால் வேலையை விட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாதது. இப்போ முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்டது, தொழில் பண்ணால் எப்படி இருக்கும், அதோட குழந்தை பாக்கியங்கள் என்ன, வருமான ரீதியாக சூழ்நிலைகள் என்ன, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இன்னும் நினச்சி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சில விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, இன்றைய காலகட்டத்துக்கு தந்தால் போல். இந்த புக்கு கிரகங்கள் கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் என்ன பல இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாரி வாங்குறதுக்கு என்ன ரூல் இருக்குது சார், பஸ்ஸு வாங்குறதுக்கு என்ன சார், அப்போ பலகால் ராசி ஹெல்ப் பண்ணுமா இல்லையா, பல கிரகம் கூட்டு கிரகங்கள் வேலை செய்யுமா, அப்போ அதுக்குள்ள நடக்கும். இப்போ 4ஆம் இடம் கெட்டால் தாய்க்கு பிரச்சனைங்க, அப்போ அம்மா நல்லா இருக்கங்கம்பாங்க ஆனால் சொத்து இல்லைம்பாங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு கூட இன்னொரு கிரகத்தை இணைக்கணுமே, அது என்ன. அப்போ பாவகமும் கிரகமும் ராசி இது மாதிரி எல்லாமே இணைக்கிற மெத்தடில் அந்த புக்கில் இருக்குது. இது நெட்டில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் வாழ்வுக்கு மிகப்பெரியதாக இருக்கும். நிறைய பேர் கிஃப்டாகவும் கொடுத்துருக்கீங்க. இது நார்த் இந்தியாவில் அதிக சேல்ஸ் ஆகிருக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இப்போ ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள். சரி, விஷயத்துக்கு வரும் சார். முக்கியமாக திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு சரியான காலகட்டம். ஒரு கலஸ்தர கிரகம் 7ஆம் எட்டை பார்க்கும் காலகட்டத்தில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் வர வருவார். திருமணத்துக்கு உண்டான காலகட்டம். ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வரக்கூடிய அம்சமாக இருக்குது. சனிங்கிறது தடையில்லை, அது ஒரு கமிட்மெண்ட் தான். சனி வந்தால் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க, டக்குன்னு சனி பகவான் இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிற மாதிரி. அப்போ வரன் நல்ல வரனாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ அற்புதமான கால சூழ்நிலை வந்துவிட்டேன். நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும், பார்த்துக்கங்க. அது முக்கியமான விஷயம் திருமணத்தை பற்றி. சார் காதல் திருமணமா இந்த திருமணம் சார், காதல் திருமணம்ன்றது அது மற்ற கோச்சார ரீதியாக மட்டும் பார்க்கக்கூடாது, பாவ ரீதியாக பார்க்கணும். கோச்சார ரீதியாக காதல் திருமணம் வருது, ஆனால் மற்ற கிரகங்களோட அம்சம் அதையும் பார்க்கணும். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சூப்பராக டெவலப் பண்ணலாம். குரு பகவான் நல்லபடியாக பார்வை உங்கள் ராசிக்கே வருது. வீட்டில் வச்சே பண்ணக்கூடியது, புதிய தொழில் பண்ணக்கூடியது, சீர்திருத்தம் பண்ணக்கூடியது. ஆல்ரெடி பண்ண தொழில் யாராலும் முடியல அதை எடுத்து பண்ணது. பெங்களூரில் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஸ்டோர் ஆல்ரெடி இருக்காங்க, மேனேஜ் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் பார்க்கிங் இல்லை. அப்போ நம்ம பார்த்து வாஸ்து மாதிரி இது பண்ணி கிடைக்கணும். பார்க்கிங்க்கு பக்கத்தில் ஒரு இடம் சின்னதாக ஒரு கடையை பிடிச்சி அந்த கடையில் சும்மா அந்த கடைக்கு வாடகை கொடுத்து, ஆனால் அந்த கடை வாடகை எடுத்துன்னா அது பார்க்கிங் ஒரு கிடச்சது பாருங்கள். அப்படியே பிஸ்னஸ் லெவல், ஏன்னா இவங்களுக்கு பார்க்கிங் அதெல்லாம் கிடச்சப்பறம் அப்படியே மாறுது. பார்க்கிங்காக ஒருத்தர் கடை பிடிச்சி டெவலப் ஆனது அவர் தான். அது நம்ம சொன்னோம், இதை எடுங்க கிடைக்கும்னு. சார் 10,000 பெங்களூரில் 10,000 ரொம்ப கம்மி, அது பிடிச்சார். ஆனால் கட்டணமே ஒன்றும் வைக்க முடியாது, ஜஸ்ட்டு ஓட்டு வீடு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல, அவ்வளோ பெரிய இடத்துல. அப்படி அதுதான் சொன்னோம், நமக்கு கோல்டன் டைம் வரன்றது தான் இறைவன் கொடுத்துருவாருங்க. ரைட். இப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செயல்கள் அனுகூலமாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, விவசாயம், ஆடு மாடு வளர்ப்புகள், கம்ப்யூட்டர் துறையில் டெக்னாலஜி டீப்பாக படிக்க புதுசாக கற்றுக்கொள்ள அனைத்துக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இன்னும் சொன்னால் சொல்லிக்கிட்டே பார்க்கலாம், அந்தளவுக்கு சிறப்பு விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன செக்லிஸ்ட் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கும். இப்போ நீங்கள் இறைவன் வழிபாடாக காகத்துக்கு உணவு வைப்பதில் மிகுந்த சிறந்ததாக இருக்கும். மலைமேல் கோயில்கள் கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது வேண்டுதல் முடிஞ்சால் செய்ய வேண்டிய காலகட்டம் உண்டு. இதெல்லாம் பாருங்கள். சரி, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.